வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோர்ஸ் இன்னைக்கு எபிசோட்ல வந்து சுவாரஸ்யமான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். மூர்த்தி தனத்திட்ட பணம் கொடுக்குறாரு, இது கடை பணம் உள்ள வச்சிருந்தானோ அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி கதிருமே தனத்திட்ட பணம் கொடுக்குறாரு, இது ஹோட்டல் பணம் அப்படின்னு சொல்றாரு ஹோட்டல்ல இருந்து பணத்தை நீ தனியா வச்சுக்கோ, நீ தனியா செலவுக்கு வச்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு. எனக்குன்னு தனியா என்னென்ன செலவு இருக்கு அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தனம் கையில கொடுக்குறாரு. நீ இந்த பணத்தை தனியா வச்சுக்கோ கதிர் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு மூர்த்தி. எல்லாத்தையும் மீனா பாத்துட்டு இருக்கிறாங்க. மறுபடியும் கதிர் தனம் கையில கொடுத்துட்டு பழக்கத்தெல்லாம் மாத்த வேணாம், நீங்களே பணத்தை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கையில கொடுத்துட்டாரு. மூர்த்திட்ட தனம் சொல்றாங்க, பாத்தீங்களா கதிர் என் கையிலே திருப்பி பணத்தை கொடுத்துட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. மாத்தவே முடியாது அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு மூர்த்தி. அடுத்ததான் மீனா நடந்த விஷயங்களை பத்தி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. ஜீவா இப்ப அவங்க வராரு. இந்த வீட்டுல தவிட்டுக்கு வாங்கிட்டு வந்தாங்களா அப்படின்னு கேக்குறாங்க மீனா. இப்படி பேசுற, இங்க இருக்கிற எல்லாருமே என்னோட சொந்த அண்ணன் தம்பி தான் அப்படின்னு சொல்றாரு ஜீவா. மாதிரி நீ தான் நினைச்சிட்டு இருக்கிற, ஆனா இந்த வீட்டுல நடக்கிறது எதுவுமே உனக்கு தெரியல இல்ல அப்படின்னு கேக்குறாங்க மீனா. கதிர் வந்து ஹோட்டல் பணத்தை கொடுக்குறாரு, நீயே இந்த பணத்தை தனியா வச்சுக்கோன்னு சொல்றாங்க உங்க அண்ணன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததான் கண்ணை சம்பளம் வாங்கினதுக்கு அப்புறம் அந்த பணத்தை ஐஸ்வர்யாவும் கண்ணனும் தனியா செலவழிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ கயலுக்கு ஸ்கூலுக்கு போற வயசு வந்துருச்சு, இன்னும் அவளை ஸ்கூலுக்கு சேர்க்கல, எதுக்கு எடுத்தாலும் உங்க அண்ணன் கையை எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் நம்ம அப்படின்னு சொல்றாங்க மீனா. வேணா பாத்துட்டே இரு, நீ நானு கையில மட்டும்தான் தெருவுல நிக்க போறோம் கடைசியா அப்படின்னு சொல்றாங்க. இவன் சொல்றாரு, என்ன மீனா இப்படி பேசிட்டு இருக்கிற, அப்படிலாம் எதுவும் நடக்காது மீனா அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அடுத்ததான் எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. யாரோ வாமிட் பண்ற மாதிரி சத்தம் கேக்குது. முல்லை நல்லா தானே இருக்கிறா, முல்லைக்கு சரியாயிடுச்சு தானே சொன்னா அப்படின்னு சொல்லி கதிர் பதறாரு. பார்த்தா முல்லை இப்ப அவங்க வராங்க. இது வாமிட் பண்ணலையே முல்லை அப்படின்னு கேக்குறாரு கதிர். இல்லைங்க நான் நல்லா தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க முல்லை. கண்ணன் ஒருவேளை ஐஸ்வர்யா தான் வாமிட் பண்றாளோ அப்படின்னு கேக்குறாரு. ஐஸ்வர்யாவும் இப்ப அங்க வராங்க. நான் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை மீனாக்காவா இருக்குமோ அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்றாங்க. எல்லாருமே வந்து பார்த்தா அங்க ஜீவா வாமிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. என்ன மாமா நீங்க வாமிட் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒருவேளை நீங்க பிரெக்னெண்டா இருக்கிறீங்களோ அப்படின்னு ஐஸ்வர்யா கிண்டலா பேசுறாங்க. நம்ம நேரம் கால தெரியாம கிண்டல் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு மூர்த்தி சொல்றாரு. நேற்று சாப்பிட்ட பரோட்டா ஒத்துக்கல போலனே அப்படின்னு சொல்றாங்க ஜீவா. மீனா இப்ப அவங்க வராங்க, வெளியில இருந்து வராங்க. எங்க போயிட்ட மீனா அப்படின்னு தனம் கேக்குறாங்க. என்னாச்சுக்கா அப்படின்னு மீனா கேக்குறாங்க. யாரோ வாமிட் எடுக்கிற சத்தம் கேட்டுச்சு, நாங்க கூட நீங்க தான் வாமிட் பண்றீங்களோன்னு நினைச்சு பயந்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க ஐஸ்வர்யா. நீங்க தான் ஒருவேளை கன்சீவா இருக்கிறீங்களோன்னு நினைச்சு பயந்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. மீனா சொல்றாங்க, அதென்ன நீங்களாம் வாமிட் பண்ணா சந்தோஷப்படுறீங்க, நான் வாமிட் பண்ணா மட்டும் பயப்படுவீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. ஏற்கனவே வீட்டுல 2 பேரு கன்சீவா இருக்கிறாங்க, இதுல 3வது ஒரு ஆள்னா தாங்க முடியாது அப்படின்னு தனம் சொல்றாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் வாமிட் பண்ற சத்தம் கேக்குது. மூர்த்தி இப்ப அவங்க வராரு. தனம் இப்ப அங்க நின்னுட்டு இருக்கிறாங்க. ஜீவா மறுபடியும் வாமிட் பண்ணிட்டு இருக்கிறானா, பாவம் அவனுக்கு ஏதாவது டேப்லெட் இருந்தா குடு தனம் அப்படின்னு சொல்றாரு. ஜீவா வாமிட் பண்ணல, நான் தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்றாங்க தனம். ஏதோ ஒத்துக்கல போல அப்படின்னு சொல்றாங்க தனம். நீ வாமிட் பண்ணதும் நீயும் கன்சீவா இருக்கையோன்னு நினைச்சிட்டேன் அப்படின்னு மூர்த்தி சொல்றாரு. நமக்கு இன்னொரு குழந்தை பிறந்தா நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு மூர்த்தி. ஏற்கனவே 2 பேர் கன்சீவா இருக்கிறாங்க, இதுல நான் வேறையா, நிலைமை புரிஞ்சு நடந்துக்கோங்க மாமா அப்படின்னு சொல்றாங்க தனம். ஆசையத்தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு மூர்த்தி. அடுத்ததா மறுபடியும் தனம் வாமிட் பண்றாங்க. இப்ப முல்லையும் மீனாவும் அங்க வராங்க. என்னக்கா ஆச்சு, ஏன் திடீர்னு வாமிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. நேத்து சாப்பிட்ட புரோட்டா ஏதோ ஒத்துக்கல போல அப்படின்னு தனம் சொல்றாங்க. முல்லை சொல்றாங்க, நீங்க நைட்டு பரோட்டா சாப்பிடவே இல்லக்கா அப்படின்னு சொல்றாங்க. அக்கா வேற எந்த மாதிரி வாமிட்டும் இல்லல அப்படின்னு மீனா கேக்குறாங்க. ஒண்ணு இல்ல மீனா அப்படின்னு சொல்லிடுறாங்க தனம். மீனாவும் முல்லையும் இப்ப அங்க இருந்து போயிடுறாங்க. தனம் யோசிச்சு பாக்குறாங்க, இப்ப எதுக்காக வாமிட் வருது, எனக்கு டேட்டும் தள்ளி போயிருக்கே அப்படின்னு யோசிக்கிறாங்க. 39 வயசாகுது, இந்த மாதிரி தேதி தள்ளி போறதெல்லாம் சகஜம்தான், வேற எதுவும் இருக்காது அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க தனம். அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.